ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜுவிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்காக நான் பருப்பு சாப்பாடு கேப்சிகம் இருந்தனால அதை முட்டை பொடி மாஸ் பண்ணிவிட்டேன் கேப்சிகம்மை வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜான பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்குண்டான காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை. அரிசியும் பருப்பும் நீங்கள் ஊற போட்டுருங்க. பருப்பு பாசி பருப்பை நீங்கள் ஊற போடுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இது சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ அதுலேயே ஒரு 3/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் புதினா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அது வதங்கினையும் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். தக்காளி வதக்கி நல்லா அந்த தோலெல்லாம் கலந்து வர நேரத்துக்கு நீங்கள் உப்பு ப்ளஸ் மல்லித்தலை இதை 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கும் போது நீங்கள் அளவு தண்ணி வச்சு, நான் ஒரு 2.5 கப்பு எடுத்திருந்தேன். 2.5 கப்புக்கு 1 கப்புக்கு 2ன்ட்டுன்னு அந்த ரேஷியோவில் அளவு தண்ணி வச்சுட்டு பருப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி எடுத்தால் கம கமன்னு சாப்பாடு ரெடி.